வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1 இருக்கக்கூடிய தேர்ட் சம் தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், a vertical stick of length 6 meter cast a shadow 400 centimeter long on the ground. ஓகேங்களா? ஸோ ஒரு ஸ்டிக் இருக்குது, 6 மீட்டர் லென்த்தில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கு, அதோட ஷேடோ பார்த்தீங்கன்னா 400 சென்டிமீட்டர். ஓகேங்களா? இது மீட்டர், இது சென்டிமீட்டர் மைண்டில் வச்சுக்கோங்க. சென்டிமீட்டர் லாங்கில் கிரவுண்டில் அதோட ஷேடோ உழுகுது. ஓகேங்களா? ஸோ இதுக்கு தான் படம் வரைய போகிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஸ்டிக்கு வந்து ஹைட் எவ்வளோ சொன்னாங்க? 6 மீட்டர். ஸ்டிக்கோட ஹைட்டு 6 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இதோட ஷேடோ பார்த்தீங்க அப்படின்னா 400 சென்டிமீட்டர். இந்த 400 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 4 மீட்டர். ஓகேங்களா? ரைட்டா? இதோட ஷேடோ 4 மீட்டர் உழுகுது. இதோட ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் ஸ்டிக்குக்கு. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். At the same time, a tower casts a shadow 20 meter long. Using similarity, find the height of the tower. ஸோ அதே இது அந்த டவரோட ஷேடோ பார்த்தீங்கன்னா 20 மீட்டர் லாங்கில் உழுகுது. ஸோ இப்போ இதுதான் டவர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இதோட ஷேடோ பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் உழுகுது. ஸோ இது ஃபுல்லாக எவ்வளவு? 28 மீட்டர். ஓகேங்களா? இந்த பியிலேருந்து டி வரைக்கும் 28 மீட்டர் கொடுத்துட்டு அவன் என்ன கேட்டிருக்கான்? இதோட டவரோட ஹைட் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்கான். எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டோம். ஸோ யூஸிங் சிமிலாரிட்டி அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டான். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2 ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். என்ன அப்படின்னா ஏபிடி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள், அடுத்து இசிடி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 2 ட்ரையாங்கிள் இன் ட்ரையாங்கிள் ஏபிடி அண்டு ட்ரையாங்கிள் இசிடி, 2 ட்ரையாங்கிள் எடுத்துட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எவ்வளவு? கண்டிப்பாக 90 டிகிரி. இதுவும் 90 டிகிரி. ஏன்னா ஸ்டிக்கு ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த டவருமே ஸ்ட்ரெயிட்டு தான். ஸோ அப்போ இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி. அப்போ ஆங்கிள் ஆஃப் ஏபிடி ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் இசிடி. ஓகேங்களா? எதோட ஆங்கிளை மெஷர் பண்ணுறோமோ அதுதான் நடுவில் இருக்கணும். இசிடி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இந்த டின்றது ரெண்டுக்கும் காமன். ஓகேங்களா? பெரிய ட்ரையாங்கிள் ஏபிடிலையும் டி இருக்குது, இசிடிலையும் டி இருக்குது. அப்போ டின்றது ரெண்டுக்கும் காமன் அப்படின்னா காமன் ஆங்கிள் எடுக்கலாமா? ஸோ அப்போ ஏடிபி ஈக்குவல் டு இடிசி. ஸோ இது காமன் ஆங்கிள். ஓகேங்களா? ஸோ அப்போ ரெண்டுமே இருக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா ரெண்டையும் வச்சு என்னது? பை டபிள்யூஏ எழுதலாமா? பை டபிள்யூஏ சிமிலாரிட்டி கிரிட்டீரியா, டபிள்யூஏ கிரிட்டீரியா. ஓகேங்களா? பை டபிள்யூஏ கிரிட்டீரியா ட்ரையாங்கிள் ஏபிடி சிமிலர் டு ட்ரையாங்கிள் இசிடி. ஓகேங்களா? 2 ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர். ஏபிடி ஈக்குவல் டு இசிடி. ஸோ அதான் எழுதியிருக்கேன். 2 ட்ரையாங்கிளும் ஒன்றுக்கு ஒன்று சிமிலர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ 2 ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்? ரேஷியோ ஆஃப் த சைட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ், ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ இதுதான் கரஸ்பாண்டிங் சைடு, ஏபியும் இசியும். ஸோ எடுக்கிறேன். ஏபி டிவைடட் பை இசி ஈக்குவல் டு, அதே மாதிரி கரஸ்பாண்டிங் சைடு பார்த்தீங்கன்னா பிடி டிவைடட் பை சிடி. ஓகேங்களா? ஸோ இதை எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பெரிய ட்ரையாங்கிளை தான் மேலே எடுத்திருக்கேன், சின்ன ட்ரையாங்கிளை கீழே எடுத்திருக்கேன். ஸோ அதான் இங்கே பார்த்துருக்கேன்னா இசின்றது சின்ன ட்ரையாங்கிள், சிடின்றது சின்ன ட்ரையாங்கிள். ஸோ இப்போ ஏபி அப்படின்றது எவ்வளோ இருக்குது? எக்ஸு நமக்கு தெரியாது. இசி அப்படின்றது மொத்தமாக இருக்கக்கூடியது 6. அந்த இங்கே இருக்கக்கூடிய இந்த ஸ்டிக்கோட ஹைட்டு 6. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டவரோட ஷேடோ வந்து 28 மீட்டர். ஸோ அதுதான் வந்து பிடி 28. நெக்ஸ்ட் அடுத்து அந்த ஸ்டிக்கோட ஷேடோ பார்த்தீங்கன்னா 4 மீட்டர். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் கட் பண்ணி பாருங்கள். 177 7 4s are 28. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 7 இருக்குது. இந்த 6 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இந்த சைடு போச்சுன்னா 6 7s are 42. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 42 மீட்டர். ஓகேங்களா? எல்லாமே மீட்டரில் கொடுத்ததுனால பக்கத்தில் மீட்டர் அப்படின்றது நம்ம நோட் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ ஹைட் ஆஃப் த டவர் ஈக்குவல் டு 42 மீட்டர். ஓகேங்களா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் நம்மளுக்கு இருக்கக்கூடிய தேர்டு சம்மு. பாருங்கள், வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
நன்றி. அடுத்த சம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 4.1ல் இருக்கக்கூடிய 4th சம் தான் பாருங்கள். டூ ட்ரையாங்கிள்ஸ் QPR அண்ட் QSR ரைட் ஆங்கிள் தட் P அண்ட் S ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா, இதில் Pன்றது ரைட் ஆங்கிள், இதில் Sன்றது ரைட் ஆங்கிள். ஓகேங்களா, ஆன் த சேம் பேஸ் QR. ஓகேங்களா, பேஸ் வந்து ரெண்டுக்கும் காமனாக QR தான். அண்ட் ஆன் த சேம் சைடு ஆஃப் QR. ஓகேங்களா, ஸோ கியூஆரில் தான் பேஸு, கியூஆரில் தான் எல்லாமே இருக்குது. அடுத்தது இஃப் பிஆர் அண்ட் எஸ்கியூ இஸ் இன்டர்செக்ட் அட் டி. ஓகேங்களா, ஸோ முதல் நான் என்ன பண்ணுறேன், இந்த ட்ரையாங்கிளுக்கு பேஸ் வந்து கியூஆர் அப்படின்றத சேமாக வரைஞ்சாச்சு. அதுக்கப்புறம் வரைஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறேன், பாயிண்ட்டு நம்ம நோட் பண்ண போகிறேன். ஏன்னா ட்ரையாங்கிள் வந்து பிக்யூஆர் QSR. ஓகேங்களா, ஆனால் பார்த்தீங்கன்னா எஸ்கியூ அப்படின்றது பிஆர் அப்படின்றதும் டீன்ற பாயிண்டில் இன்டர்செக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நான் வந்து இது கியூஆர் அப்படின்றத போட்டேன் சேமு. பட் எஸ்கியூ அப்படின்றது இங்கே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது எஸ் அப்படின்னா இதுதான் எஸ்கியூ. ஓகேங்களா, ஸோ அப்போ இதையும் கனெக்ட் பண்ணுறேன். அதே மாதிரி கியூஆர், அப்போ இங்கே வந்து கியூன்ற ஒரு பாயிண்ட், இது கியூஆர், எஸ்கியூ சொல்லியாச்சு, பிஆர். ஸோ அப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டு நான் பின்னு எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட்டையும் எடுத்துக்கிட்டேன் இல்லையா, இதை கனெக்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இது பிஆர் அப்படின்றப்ப இதையும் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி எஸ்ஸையும் கியூவையும் கனெக்ட் பண்ணுறேன், எஸ்ஸையும் ஆரையும் கனெக்ட் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா பிக்யூஆர் அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள், எஸ்கியூஆர் அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள், கியூஎஸ் அதாவது எஸ்கியூவும் பிஆரும் டீன்ற ஒரு பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். ஓகேங்களா, ஸோ இது வரைக்கும் கொடுத்தது இதுதான் கொடுத்துருக்கான். இதுக்கப்புறம் அவன் என்ன கேட்டிருக்கான்னு பாருங்கள். ப்ரூவ் தட் பிடி கிராஸ் டிஆர் ஈக்குவல் டு எஸ்டி கிராஸ் டிக்யூ. ஓகேங்களா, ஸோ இதை தான் அவன் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ இதை செய்வோம் வாங்க. ஸோ இப்போ ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் பிக்யூடி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் எடுக்கிறேன். இன் பிக்யூடி எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு அங்கே கொடுத்துருக்க கிராஸ் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, பிடி கிராஸ் டிஆர் ஈக்குவல் டு எஸ்டி கிராஸ் டிக்யூ தான். ஓகேங்களா, ஸோ கியூஆர் அப்படின்றது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இல்லை. அப்போ இந்த ட்ரையாங்கிளோ இல்லை இந்த ட்ரையாங்கிளோ நம்ம எடுக்க தேவையில்லை, ஏன்னா கியூஆரை பற்றி சொல்லவே கிடையாது. ஆனால் கியூடி அப்படின்றத பார்த்தீங்கன்னா இருக்குது. அப்போ இந்த ட்ரையாங்கிளை தான் நம்ம சொல்லியிருக்காங்க, இந்த ட்ரையாங்கிள் தான் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த ட்ரையாங்கிளையும் நான் எடுக்கிறேன். ஸோ இன் ட்ரையாங்கிள் பிக்யூடி அண்ட் ட்ரையாங்கிள் எஸ்டிஆர், இந்த ரெண்டு ட்ரையாங்கிளையும் நான் எடுக்கிறேன். ஸோ அப்படி எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா, இந்த ஒரு பேஸில் இது பார்த்தீங்க அப்படின்னா ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ ரெண்டு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் பேஸ் வந்து காமனாக இருந்துச்சு அப்படின்னா அது கட் பண்ணக்கூடிய இந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கலி ஆப்போசிட் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா, வெர்டிக்கலி ஆப்போசிட்ஸ் ஆர் ஈக்குவல். ஓகேங்களா, ஸோ என்ன இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும். ஸோ அப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை வச்சு பார்க்கும்போது இது வந்து என்னது, டி. ஓகேங்களா, ஸோ அப்போ ஆங்கிள் பிடிக்யூ ஈக்குவல் டு ஆங்கிள் எஸ்டிஆர். ஓகேங்களா, ஆர் வெர்டிக்கலி ஆப்போசிட். ஓகேங்களா, ஸோ இது ரெண்டும் ஈக்குவல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அப்போ QPT ஆங்கிள் ஆஃப் QPT ஈக்குவல் டு ஆங்கிள் ஆஃப் RST. ஓகேங்களா, இந்த ஆங்கிள் தான் நம்ம மெஷர் பண்ணுறோம், செக் பண்ணுறோம். அப்படின்றப்ப இதுதான் நடுவில் வரணும். ஸோ RST ஈக்குவல் டு என்னது 90 டிகிரி. ஸோ அப்போ ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் அப்படின்னா பை AA கிரிட்டீரியா. ஓகேங்களா, ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் கிரிட்டீரியா பை AA கிரிட்டீரியா. என்ன கண்டிஷன் சொல்லலாம், போத் த ட்ரையாங்கிள்ஸ் ஆர் சிமிலர். ஓகேங்களா, CRIT. ஓகேங்களா, போத் த ட்ரையாங்கிள்ஸ் என்னது PQT similar to triangle PQT similar to triangle STR. ஓகேங்களா, ஸோ ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர் அப்படின்னு சொல்லிடலாம்.
ஸோ இப்போ இதில் 2 ட்ரையாங்கிள் சிமிலர் அப்படின்னா அதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோ ஆஃப் த கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இதோட கரஸ்பாண்டிங் சைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரஸ்பாண்டிங் சைட்ஸு இந்த ரைட் ஆங்கிளில் தொடக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா பிக்யூ. ஸோ அதே மாதிரி இது வந்து எஸ்ஆர். ஸோ இதுவும் ரேஷியோ எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ பிக்யூ டிவைடட் பை எஸ்ஆர் இஸ் ஈக்குவல் டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா QT. ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய QT டிவைடட் பை டிஆர் இதுதான் வந்து ரேஷியோ வந்து ஈக்குவலாக வரும். ஓகேங்களா? ஏன்னா இதுவும் இங்கே ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டு ரைட் ஆங்கிளுக்கு ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ அப்போ QT டிவைடட் பை டிஆர் ஈக்குவல் டு அடுத்தது மீதி என்ன இருக்குது நம்ம வழக்கம் போல் எழுதலாம் PT டிவைடட் பை ST. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நம்மளுக்கு கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா PTTR எங்கே இருக்குது? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் PTTRே கிடையாது, அதனால் இதை விட்டுறலாம். இதில் PT இருக்குது, இதில் TR இருக்குது. நெக்ஸ்ட்டு STTQ QTTQ ரெண்டும் ஒன்று தான். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ரெண்டை மட்டும் நான் எடுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டை மட்டும் எடுக்கும்போது QT டிவைடட் பை TR ஈக்குவல் டு PT டிவைடட் பை ST. ஓகேங்களா? ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போடுங்க. QT இன்ட்டு ST ஈக்குவல் டு PT இன்ட்டு இது கிராஸ் ஆகும்போது TR. ஓகேங்களா? ஸோ மேலே கேட்டிருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே எனக்கு இங்கே வந்திருக்கும். என்ன ஒன்று இங்கே வந்து TQன்னு இருக்குது, இங்கே வந்து QTன்னு இருக்குது, ரெண்டும் ஒன்று தான். ஓகேங்களா? ஹென்ஸ் ப்ரூவ்ட். முடிச்சிடலாமா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோ பாருங்கள். கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். புரிகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.